உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவரை போலீசார் கைது செய்ய முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. வழக்கறிஞர் பேசில் என்பவரை ஒரு வழக்கில் கைது செய்வதற்காக செமஞ்சேரி காவல் உதவி ஆய்வாளர் சங்கர நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் பேசிலை கைது செய்ய மற்ற வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த பிரச்சினை உயர்நீதிமன்ற பதிவாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் நாராயணன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மோதல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இரவு 10 மணி வரை போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நாகர்கோவிலை அடுத்த 5 கிராமம் பகுதியில் சுப்பையா என்பவருக்கும் பொன்னுசாமி என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த வாரம் சென்னையில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுப்பையா தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பொன்னுசாமியின் மகனான வழக்கறிஞர் ஃபெய்சல், அவரது நண்பர் வில்லியம்ஸ் ஆகியோர் மீது செமஞ்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஃபெய்சலை கைது செய்ய உதவி காவல் ஆய்வாளர் சங்கர நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது மோதல் ஏற்பட்டது. வழக்கறிஞர்கள் போலீஸ் மோதலை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனைத்து நுழைவாயில்களும் காலை 9 மணிக்கு திறக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மணிக்கு மேல் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் உயர்நீதிமன்றத்தில் நுழைய அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த கட்டுப்பாடு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.